சப்த கன்னியர் வழிபாடு. கிராம தேவதைகள் கன்னிமார்கள் என்றும் அழைக்கப்படுவார்கள். பெண்களுக்கான தெய்வ வழிபாடு. ஆதிபராசக்தியாகிய சக்தி தன்னில் இருந்து அசுரர்களை அழிக்க 7 வகையான கன்னிகளை உருவாக்கினாள். அம்பிகையிலிருந்து தோன்றிய சாயா ரூபத்தை பெற்றிருப்பார்கள். ஊரை காக்கும் தெய்வங்களான இவர்களை 7 செங்கலில் பூ பொட்டிட்டு பொங்கல் வைத்து ஜாக்கெட் துண்டுடன் 1 ரூபாய் நாணயம் வைத்து வழிபடுவர். தானமாகவோ அல்லது அவர்கள் பயன்படுத்தியோ நலம் பெறுவார்கள். சப்த கன்னியர்களில் முதன்மையாக பிராமி. பிரம்மதேவனின் அம்சம். கல்வி ஞான நலன்களை தருபவள். மூளையை கட்டுப்படுத்தும் தெய்வம். தோல் சம்பந்தமான நோய்களை நீக்கும் தெய்வம். உப்பு மிளகு மஞ்சள் செலுத்தி வழிபடுவர். இரண்டாவதாக வைஷ்ணவி. திருமால் அம்சம். சங்கு சக்கர தாரிணியாக விளங்குபவள். நாராயணி ரூபம். செல்வநலன் மன நிம்மதி மகிழ்ச்சியை தருபவள். விஷக்கடி பூரான் பூச்சி விஷத்தை இறக்க வழிபட்டனர். மூன்றாவதாக மகேஸ்வரி. ஈசனின் ரூபிணி. கோபத்தை நீக்கி சாந்த குணத்தை தருபவள். பித்தத்தை நீக்கி வெற்றியை தருபவள். பிரச்சனைகளை நீக்கி நன்மை செய்பவள். நான்காவதாக கௌமாரி. முருகப்பெருமானின் ரூபிணி. சஷ்டியில் வழிபடலாம். இரத்த சம்பந்தமான நோயுள்ளவர்கள், செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு கண்கண்ட தெய்வம். திருமணம் குழந்தை வரம் பெற கௌமாரியை வழிபட்டனர். நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்க வல்லவள். ஐந்தாவதாக வாராகி. வெற்றியை தருபவள். வராகமூர்த்தியின் அம்சினி. எதிரிகள் இருக்க மாட்டார்கள். வலிமை மாபெரும் தைரியத்தை தருபவள். விவசாயம் செழிக்க வழிபடுவர். ஆறாவதாக இந்திராணி. இந்திரனின் அம்சினி. மகாலட்சுமி சுரூபிணி. தாம்பத்தியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இல்லற வாழ்க்கை செழிக்கச் செய்பவள். பொருத்தமான துணையை தருபவள். கடன் பிரச்சனைகளை தீர்க்க வல்லவள். ஏழாவதாக சாமுண்டி. மகாகாளி. பில்லி சூனியம் ஏவல் எந்த மந்திர தந்திரத்தையும் தடுப்பவள். எதற்கும் அடங்காதவள். அதியாற்றல் மிக்க தெய்வம். பயம் எதிரி தொல்லை இருக்காது. காளியின் அம்சம் என்பதால் தீவினை நம்மை அணுகாது. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கிராம தேவதைகளான சப்த கன்னியர்களை நாம் வணங்கி வழிபட்டு நலம் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.